பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்தில் பரிசுத்தவான்கள், தேவனுடைய மக்கள், விசேஷமாய் அகாப்பே குடும்பத்தார் உங்கள் யாவருக்கும் இந்த புதிய மாதத்தின் வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். இந்த புதிய மாதத்தின் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் என்னோடு என்ன பேச போகிறார், இந்த மாதத்தின் வார்த்தை என்ன என்ற ஒரு வேளை வாஞ்சியோடு காத்திருக்கிற உங்களுக்காக தேவன் என்னுடைய உள்ளத்திலே கொடுத்த வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 42 அதிகாரம் 2வது வசனம். தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. நான் இந்த 2வது பகுதியை இந்த நாளின் ஆசீர்வாதத்திற்கென்றும் இந்த மாதத்தின் தேவ நடத்துதலுக்கென்றும் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. இந்த மாதங்களில் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய வாழ்விலே நீங்கள் பார்த்த பெரும் தடைகளை எல்லாம் நிச்சயமாய் மாற்றி போடுவார். யோபுவின் புஸ்தகம் 11 அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் ஒன்றை செய்ய நினைத்து விட்டார், அல்லது பிடித்தாலும் அடைத்தாலும் அல்லது நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்தினாலும் அதை தடுப்பவன் யார் என்ற வார்த்தையை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஏசாயா 43 அதிகாரம் 13வது வசனத்துல வாசித்து பாருங்கள். அவர் சொல்லுகிறார், நான் உண்டாவதற்கு முன்பாகவே நானே இருக்கிறேன். என் கையிலிருந்து ஒரு மனுஷன் கப்புவிக்க முடியுமா அல்லது தடுக்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு சர்வ வல்லவரைத்தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நிச்சயமாய் நம்முடைய வாழ்வின் சகல தடைகளிலும் இருந்து கர்த்தர் நமக்கு விடுதலையை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். ரோமர் 8:28 அதையெல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறவர். பிரசங்கி 3:11 எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்கிறவர். நிச்சயமாக கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே உங்களுக்கு முன்பாக அவர் கடந்து போய் உங்களுடைய வாழ்வின் சகல தடைகளையும் விலக்கி உங்களை சமாதானத்திலே நடத்துவார். தடைகள் என் வாழ்வில் இருந்து விலக்கப்பட வேண்டும் என்று ஒருவேளை நீங்கள் வாஞ்சிப்பீர்கள் என்றால் ஒரு 3 காரியத்தை உங்களுக்காக சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். உங்கள் வாழ்வின் சகல தடைகளையும் கர்த்தர் விலக்கி போடுவாராக. கலாத்தியர் 5 அதிகாரம் 7வது வசனத்துல கலாத்திய சபையை பார்த்து பவுல் சொல்லுகிறான், சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை தடை செய்தவன் யார்? ஹல்லேலூயா. இன்றைக்கும் யோசித்து பாருங்க, உங்களுடைய வாழ்விலே சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக சத்ருவானவன் தடை கற்களை வைத்திருக்கிறானா? ஆமென். எது சத்தியம்? யோவான் 17:17 வாசிக்கிறோம், உம்முடைய வசனமே சத்தியம். அதாவது தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து சகல காரியங்களிலும் நிற்கத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு கிருபை வைத்திருக்கிறாரா? இப்பொழுது ஒரு 5 மாதத்தை கடந்து நீங்கள் ஒரு 6வது மாதத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. இந்த 5 மாதத்தை சற்று திரும்பி பாருங்கள். ஹல்லேலூயா. இந்த 5 மாதங்களிலும் கர்த்தருடைய சபை கூடி வருதலை நீங்கள் தவிர்க்காமல் நிச்சயம் எல்லா ஆராதனைகளும் உங்களால் பங்கெடுக்க முடிந்ததா? அல்லாவிட்டால் உங்களுடைய வாழ்விலே நீங்கள் எடுத்த தீர்மானங்கள் சிறிதோ பெரிதோ, அந்த தீர்மானங்கள் எல்லாவற்றுக்கும் முன்பாக தேவனுடைய வார்த்தையை அந்த முன்பாக வைக்க முடிந்ததா? தேவனுக்குரிய பங்கை உங்களால் வேறு பிரித்து அதை முழுமையாய் ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து கொடுக்க முடிந்ததா? ஜெபத்திற்கும் வேத தியானத்திற்குமான அந்த நேரத்தை உங்களால் சரியாய் கொடுக்க முடிந்ததா? இல்லாவிட்டால் நான் பிரதர், நான் இதெல்லாம் விரும்பினேன், இதெல்லாம் நான் வாஞ்சித்தேன், ஆனால் சத்ரு எனக்கு பல தடைகளை கொண்டு வந்தான்னு நினைக்கிறீங்களா? இந்த காலை வேளையிலே கர்த்தர் அந்த சகல தடைகளையும் முதலாவது உங்களை விட்டு நீக்க விரும்புகிறார். சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடப்பதற்கு சத்ருவானவன் அதற்கு முன்பாக வைக்கிற சகல தடைகளையும் தேவன் விலக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்கள் பலவீனத்திலே தேவனுடைய பலனை கர்த்தர் பூரணமாய் வைக்க விரும்புகிறார். நீங்களும் பவுலை போல ஒரு நல்ல ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய உன்னதமான விருப்பம். ஹல்லேலூயா. கிதியோனை பலப்படுத்தின அதே ஆண்டவர் நிச்சயமாய் உங்களையும் பலப்படுத்த இந்த காலை வேளையில உங்களுடைய பக்கத்துல, உங்களுடைய சமூகத்துல அவர் நின்று கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். பேதுருவை பாருங்கள்.
பலகீனமான மனுஷன்தான். அவனுக்கு சத்தியத்துக்கு முன்பாக ஓட முடியல. சிலுவைக்கு முன்பாக தேவனை மறுதலிக்கிற ஒரு நேரம், அந்த சிலுவையோடு கூட சேர்ந்து தேவனை விட்டு பின்வாங்குகிற நேரம், சீசர்களை பார்த்து சொல்கிறான், மீன் பிடிக்க போகிறேன், சத்தியத்திற்கு நிற்க முடியல. ஆனால் அதே பேதுருவை பலப்படுத்தி எப்படி ஒரு ஓட்டத்தை ஆண்டவர் ஓடி முடிக்க உதவி செய்தாரோ, எப்படி ஒரு திருச்சபைக்கு தூணாய் கர்த்தரவனை நிலைநிறுத்தினாரோ, இந்த காலை வேளையிலே நான் சொல்லுகிறேன், சத்தியத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போகத்தக்கதான சகல தடைகளையும் விலக்கி உங்களை பலப்படுத்துவார். உங்கள் மேல் அவர் கிருபையா இருப்பார். ஹல்லேலூயா. இப்பொழுது உங்களுக்கு பல கேள்விகள் உங்கள் உள்ளத்துக்குள் வரலாம். பாஸ்டர், என்னுடைய வாழ்வில் இந்த திருமண தடைகள் மாறுமா? எத்தனையோ காரியங்களை முயற்சி எடுக்கிறோம், லாஸ்ட் மினிட்ல ஸ்டாப் ஆயிடுது, எல்லாமே தடையா மாறிடுது பாஸ்டர். அந்த தடைகள் விலகுமா? இல்லைன்னா ஒரு லோனை நாங்கள் அப்ளை பண்ணுறோம், நிறைய டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணிட்டோம், ஆனால் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு தடை செய்துட்டே போகிறாங்க. இந்த தடைகள் விலகுமா? இல்லைன்னா வீடு கட்டணும் பாஸ்டர், எனக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாரும் பெரிய பெரிய வீடுகளை கட்டி குடியிருக்கிறாங்க, நானும் எத்தனையோ முயற்சிகள் பண்ணி பார்த்துட்டேன், முடியலை. தடைகள், இப்படி அநேக தடைகள், உங்களுடைய வாழ்வில் இருக்கிற அநேக தடைகள் இந்த காலையில் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலாம். இதெல்லாம் விலகுமா என்று ஒருவேளை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் நிச்சயமாய் விலகும். ஹல்லேலூயா. அதுக்கு ஒரே காரணம், ஒரே வழி, ஆண்டவரும் நினைக்கணும். தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், அவரும் நினைத்தருளி விட்டால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வின் சகல தடைகளையும் கர்த்தர் விலக்குவார். ஆனால் அதற்கு முன்பாக உங்களுடைய வாழ்விலே இருந்து வேறு சில தடைகள் விலக்கப்பட வேண்டும். அதை நீங்க முக்கியப்படுத்துவீங்கன்னா, அல்லது அந்த தடைகள் உங்கள் வாழ்வில் இருந்து புறம்பாக்கப்படுவதற்கு உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்றால், நீங்கள் இப்பொழுது சந்திக்கிற சகல தடைகளும் மாறும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால், முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகிற தேவன் நம்முடைய வாழ்வின் சகல நிலைகளிலும் நமக்கு வேண்டிய சகல நன்மைகளை தந்து நம்மை நடத்த போதுமானவர். இரண்டாவதாய் சொல்லுகிறேன், 1 தெசலோனிக்கேயர் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல பவுல் இப்படி சொல்லுகிறான் தெசலோனிக்கே சபையை பார்த்து, ஆகையால் நான் உங்களிடத்தில் வர இரண்டொரு தரம் மனதாயிருந்தேன். நானே உங்களிடத்தில் வருவதற்கு மனதாயிருந்தேன், ஆனால் சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். இப்பொழுது 2வது தடை சத்தியத்தை அறிவிப்பதற்கான தடை. முதலாவது தடை சத்தியத்திற்கு கீழ்ப்படிவதற்கான தடை. இப்பொழுது நாம் பார்க்கிற தடை சத்தியத்தை அறிவிப்பதற்கான தடை. ஹல்லேலூயா. நான் மறுபடியும் கேட்கிறேன், கடந்த 5 மாதத்துல நம்ம எத்தனை பேருக்கு சத்தியத்தை அறிவித்தோம்? யோசித்து பாருங்க. ஏதோ ஒரு நபருக்காக இந்த சத்தியத்தை நம்மளால கொண்டு போய் சேர்க்க முடிந்ததா? நம்மளால சொல்ல முடிந்ததா? நமக்கெல்லாம் ஆசை இருக்கு, நான் நிறைய சுவிசேஷத்தை சொல்லணும், ஆனா ஏதோ ஒரு தடை நமக்கு முன்பாக இருக்குது இல்லையா? இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட தடைகளையும் உங்கள் வாழ்வில் இருந்து அகற்ற விரும்புகிறார். ஆமென். 96ஆம் சங்கீதம் நமக்கு தெரியும், அவருடைய முதல் 2 வசனங்கள், பூமியின் குடிகளே நீங்கள் எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். அது நமக்கு நாம் செய்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். ஆனால் அடுத்து சொல்றார், நாளுக்கு நாள் அவருடைய சுவிசேஷத்தை என்ன செய்யுங்கள், ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நீங்கள் அறிவியுங்கள். ஆனால் முடியலையே. தடை, பயம் என்கிற ஒரு தடையா இருக்கலாம், கௌரவம் பிரஸ்டேஜ் என்கிற தடையா இருக்கலாம், இல்லைன்னா பிரதர் நான் எல்லாமே யோசிச்சு வைக்கிறேன், கடைசி நேரத்துல ஏதோ ஒரு மனக்கலக்கம் எனக்கு தடையா மாறிடுது. இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, கர்த்தர் அந்த சகல தடைகளையும் கர்த்தர் விலக்க விரும்புகிறார். அப்போஸ்தலர் 28:31 பவுலை குறித்து எழுதியிருக்கிறது, பவுல் மிகுந்த தைரியமாய் தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி கொண்டே இருந்தானா. அதுக்காக தடை வரலன்னு இல்லை, அந்த தடைகள் அவனை தடுத்து நிறுத்தல. அவன் தொடர்ந்து தைரியமாய் ஆமென் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நான் சொல்லுகிறேன், சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிவதற்கான தடைகளை விலக்குகிறது அவன். அவன் சுவிசேஷத்தை நாம் அறிவிப்பதற்கான தடைகளையும் நிச்சயமாய் நம்மிலிருந்து அகற்றுவார். உங்களையும் என்னையும் அப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷகனாய் கர்த்தர் மாற்றுவார். தேவனுடைய ராஜ்யத்தை நிச்சயமாய் அறிவிக்கிற பாக்கியத்தை
கர்த்தர் கொடுப்பார். சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாத்திரங்களாய் கர்த்தர் இந்த நாட்களில் நம்ம எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒன்றை சொல்லுகிறேன், மூன்றாவதாக. ஆமென். சகரியா 4ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது, செருபாபேலின் கைகளை கொண்டு இந்த ஆலயத்திற்கு நான் அஸ்திபாரத்தை போட்டேன், அவன் கைகளே அதை முடித்து தீர்க்கும். மூன்றாவது சொல்லுகிறேன், ஆலயம் கட்டுவதற்கான தடைகளையும் கர்த்தர் விலக்குவார். ஆமென். கர்த்தர் மாற்றி போடுவார். என்ன நடந்தது? செருபாபேலை கொண்டு தேவன் தம்முடைய ஆலய வேலைகளை துவங்கினார். ஆனால் அந்த துவங்கின வேலைகள் நின்று போனது. ஒரு நாள் 2 நாள், ஒரு ஆண்டு 2 ஆண்டு இல்ல. சில சரித்திர குறிப்புகள் சொல்லுது 16 வருஷங்கள் இந்த வேலை நின்று போயிற்று என்று. யோசித்து பாருங்கள். நீண்ட தடை, நீண்ட தடை, 16 ஆண்டுகள். ஆனால் இப்பொழுது கர்த்தர் செருபாபேலோடு பேசுகிறார், செருபாபேலே, உன் கையை கொண்டு நான் அஸ்திபாரம் போட்டேன், உன் கையை கொண்டே நான் முடிப்பேன். நீ கவலைப்படாத, பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். என்ன ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க. கர்த்தர் அப்படியே அதை செய்து முடித்தார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். ஜனங்கள் எல்லாரும் சொல்லுவாங்களாம், அவருடைய கிருபை உண்டாயிருக்கிறது என்று ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரிக்கத்தக்கதாய் கர்த்தர் செருபாபேலை கொண்டு தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். ஆகாய் தீர்க்கதரிசியை கொண்டு சொன்னார், முந்தின ஆலயத்தினுடைய மகிமையை காட்டிலும் இந்த பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை. ஆகாய் 2:9 பார்க்கிறோம், தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். இதை ஆவிக்குரிய பிரகாரமாய் சொல்லுகிறேன், நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். வேதம் சொல்றது, நீங்களே அந்த ஆலயம். ஆமென். அந்த ஆலயம் எழும்பக்கூடாதபடிக்கு, இந்த ஆலயம் பரிசுத்தமாய் எழும்ப முடியாதபடிக்கு, இந்த ஆலயம் தேவனுக்கான ஒரு கூடாரமாய் எழும்பக்கூடாதபடிக்கு, உங்களுடைய வாழ்விலே உங்களை தடை செய்கிற சகல தடைகளையும் கர்த்தர் இந்த நாட்களிலே உங்களை விட்டு விலக்குவார். ஹல்லேலூயா. முதலாவது சொல்லுகிறேன், சத்தியத்துக்கு கீழ்ப்படிவதற்காக இருக்கிற தடைகளை அகற்றுவார். சத்தியத்தை அறிவிப்பதற்காக இருக்கிற தடைகளை அகற்றுவார். நீங்கள் ஒரு ஆலயமாய் எழும்ப கூடாதபடிக்கு, ஒருவேளை பெரிய பர்வதமாய் உங்களுக்கு முன்பாக சத்துரு வைத்திருக்கிற சகல தடைகளையும் கர்த்தர் விலக்குவார். தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவர். இந்த புதிய மாதத்திலே அப்படியே அவர் உங்களுக்கு அதை செய்து முடிப்பார். இந்த காரியம் உங்கள் வாழ்வில் நடக்கிற அதே நேரத்துல, உங்க வாழ்வுல, உங்களுடைய தனிப்பட்ட காரியங்கள்ல நீங்க இன்றைக்கு சந்திக்கிற சகல தடைகளையும் நிச்சயமாய் என் தேவனால் விலக்க முடியும். அவைகளையும் விலக்கி கர்த்தர் உங்களுக்கு முன்பாக நின்று, கர்த்தர் உங்களுடைய வாழ்விலே உன்னதமானவராயிருந்து இந்த நாட்களை உங்களை நடத்துவாராக. கர்த்தருடைய நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிக்கலாமா? எங்களை அன்பாய் அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கடந்த 5 மாதங்கள் எங்களை அற்புதமாய் நீர் வழிநடத்தி வந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலும் இந்த காலை வேளையிலே உங்களுடைய வார்த்தைகளை எங்களுக்கு நீர் தந்ததற்காக ஸ்தோத்திரம். நீர் சர்வ வல்ல தேவனாய் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி அப்பா. நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாதே. ஆமா ஆண்டவர், நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பலன் இப்பொழுது எங்களுக்கு வருவதாக. அதற்கு முன்பாக இருக்கிற தடைகள் விலகி போவதாக. உம்முடைய நாமத்தை நாங்கள் சொல்லக்கூடாதபடிக்கு இருக்கிற தடைகள் விலகி போவதாக. ஆண்டவரை, உமக்கு ஒரு பரிசுத்த ஆலயமாய் நாங்கள் எழும்ப கூடாதபடிக்கு இருக்கிற சகல தடைகள் விலகி போவதாக. இப்பொழுதும் தனிப்பட்ட வாழ்விலே ஆண்டவரே, நாங்கள் பெரிய தடைகளை சந்தித்திருக்கிறோம் என்று சொல்லுகிற நம்முடைய பிள்ளைகள் எவ்வித தடைகள் இருந்தாலும் இப்பொழுது அந்த சகல தடைகளும் நீங்கி போவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, தடைகளை நீக்குகிறவராய், மீகா 2:13 உடைய வார்த்தையிலே வாசிக்கிறோமே, தடைகளை நீக்குகிறவராய் உம்முடைய மக்களுக்கு முன்பாக, ஆமென், உம்முடைய ஜனத்துக்கு முன்பாக நீர் கடந்து போய், ஆமென், நீர் ஜெயாலியை மாறும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தைகள் அவர்கள் வாழ்விலே பலிப்பதாக. அவர்கள் சாட்சிகளாய் மாறுவார்களாக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் ஆராதனையும் உமக்கு தருகிறோம். இயேசுவின் உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.